பழம்பெரு நடிகர் சிவாஜி கணேசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்வோம். சிவாஜியை விட அதிக சம்பளம் கொடுங்கள் என்று கண்டிஷன் வைத்த நடிகர் யார் தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். தமிழ் சினிமாவில் தனது காமெடியின் மூலம் உச்சம் தொட்ட நடிகர் தான் சந்திரபாபு. எம்ஜிஆர், சிவாஜி என இருவரிடமே நெருக்கமாக இருந்த நிலையில்தான் ஒரு படத்தில் நடிப்பதற்கு சிவாஜியை விட சம்பளம் வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர் என பன்முக திறமையுடன் வலம் வந்தவர் தான் சந்திரபாபு ஆவார். பாடல் பாடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். அது மட்டுமன்றி பழம்பெரு நடிகர் டி.ஆர். மகாலிங்கம் 1947ஆம் ஆண்டு வெளியான தடா அமராதி என்ற படத்தில்தான் சந்திரபாபுக்கு வாய்ப்பு வந்துள்ளதாம். அதன் பிறகுதான் 1951ஆம் ஆண்டு மோகன் சுந்தரம் என்ற படத்தில்தான் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர். டி.ஆர். மகாலிங்கம் தயாரிப்பு, இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான சின்ன திரைப்படத்தில் டி.ஜி. லிங்கப்பா இசையில் சந்திரபாபு ஒரு பாடலையும் பாடியிருந்தாராம். இந்தியாவிலே முதல் முறையாக யூட்லிங் பாடலை பாடியதும் ஆங்கில பாடலை பாடியதும் சந்திரபாபு என்று பெருமை சேர்த்தவர்தான் அவர். அதே போலதான் முதல் வெஸ்டிங் பாடலையும் பாடியர் அவர்தான். இப்படி பல திறமைகளை கையில் வைத்திருந்த சந்திரபாபு சில படங்களுக்கு கதையும் எழுதியுள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது. பல திறமைகளை உள்ளடக்கிய ஒருவராக இருந்த சந்திரபாபு 1961ஆம் ஆண்டு பாவ மன்னிப்பு என்ற படத்தில்தான் நடித்திருந்தார். சந்திரபாபு கதை எழுதிய இந்த படத்தை ஏம் சிங் இயக்கத்தில் அவரே தயாரித்தார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் அந்த படத்தில்தான் சந்திரபாபு நாயனாகவே நடித்த இந்த படத்திற்கு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்த நிலையில்தான் ஃபைனான்ஸ் கிடைக்காத காரணத்தால் படம் முடங்கியுள்ளதாம். இதன் காரணமாக பீம் சிங், ஏவிஎம் நிறுவனம் ஃபைனான்ஸும் கேட்டுள்ளனராம். படத்தை எடுத்தவரை போட்டு பார்த்த ஏவிஎம் செட்டியார், சந்திரபாபு நடித்தால் இந்த படம் சரியாக இருக்காது, உங்களுக்கு நான் சிவாஜியை நன்கு தெரியுமே, அவர் நடித்தால் சரியாக இருக்கும் என்று கேட்டு பாருங்கள் என்றும் சொல்ல, படத்தின் கதையை கேட்ட சிவாஜியும் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம். அதன் பிறகுதான் இந்த படத்தில் ஏற்கனவே நாயனாக நடித்த சந்திரபாபுவிடம் படக்குழு சமாதானம் பேசியுள்ளனராம். அப்போது சந்திரபாபு சிவாஜிக்கு எவ்வளவு சம்பளமோ அதைவிட ₹1 அதிகம் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதன்படியே அவருக்கு சிவாஜியை விட ₹1 அதிகமாகவே சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது. சிவாஜி, ஜெமினி கணேசன், M.R. ராதா, சாவித்ரி, தேவிகா ஆகியோர் நடித்திருந்த இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும் அமைந்த நிலையில்தான் M.S. விஸ்வநாதன் இசையில் அனைத்து பாடல்களும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று தந்ததாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.